Hi viewers, now we are going to start third lesson book exercise 18 வந்து பார்க்க போறோம். Question read பண்ணிக்கலாம். Ram, Shyam were partners. Ram withdraw rupees 18,000 at the beginning of each half year அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. Interest on drawings is chargeable at 10% per annum. Calculate interest on drawings for the year ending 31st December 2018 using average period method அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து ராம் ஷாம் வந்து பார்ட்னராக இருக்காங்க. ராம் வந்து எப்போவுமே 18,000 வந்து வித்ட்ரா பண்ணுறாரு. இட் தி பிகினிங் ஆஃப் ஈச் ஆஃப் இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 1 இயர் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து எவ்வளோ மந்த் இருக்கும் அப்படின்னா 12 மந்த் இருக்கும். ஆஃப் இயர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் 1 இயரில் வந்து ஆஃப் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ அப்படின்னா 6 மந்த் இருக்குது. ஓகேவா? அப்போ 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணுறாரு. அப்போ 1 இயரில் வந்து எவ்வளோ டைம் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் 2 டைம்ஸ் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? அப்போ ஒரு டைமுக்கு வந்து 18,000 வித்ட்ரா பண்ணுறாருன்னா அப்போது 1 இயரில் வந்து 2 டைம் வித்ட்ரா பண்ணிடுவார். அப்போ 18,000 நீங்கள் வந்து 18,000 இன்டூ 2 வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அவருடைய அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10% கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல். அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுற டேட் வந்து டிசம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஓப்பனிங் பீரியட் வந்து ஜனவரியாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும் கால்குலேட் பண்ண போகிறோம். இதுலேயும் வந்து பிகினிங் ஆஃப் தி மந்த் கண்டுபிடிக்கணும், மிடில் ஆஃப் தி மந்த், எண்ட் ஆஃப் தி மந்த் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கலாம். பட் நமக்கு கொஸ்டினில் வந்து பிகினிங் மட்டும்தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மிடில் எண்டெல்லாம் கால்குலேட் பண்ண சொல்லலை. ஆனால் இதே சம்மில் வந்து மிடில் எண்டுக்கெல்லாம் வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து அதே ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபார்முலாவில் வந்து சேஞ்சஸ் எல்லாம் இருக்காது. பட் வந்து எது பீரியட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஆவரேஜ் பீரியட் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போ ஆஃப் இயரில் வந்து ஆஃப் இயர்லியில் வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தா பிகினிங் ஆஃப் தி மந்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பிகினிங் ஆஃப் தி ஈச் ஆஃப் இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆவரேஜ் பீரியட் எவ்வளோ அப்படின்னா 9 எடுத்துக்கணும். 9 டிவைடட் பை 12 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அதே வந்து இன் தி மிடில் ஆஃப் ஈச் ஆஃப் இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஆவரேஜ் பீரியட் வந்து 6 டிவைடட் பை 12 அப்படின்னு சொல்லி போடுறோம். எட் தி எண்ட் ஆஃப் ஆஃப் இயர்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா எண்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தா 3 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணணும். 3 டிவைடட் பை 12 அப்படின்னு சொல்லி போடணும். பிகினிங்னா 9, மிடில்னா 6, எண்ட் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஆவரேஜ் பீரியட் அப்படின்னா 3 யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த மெத்தடில் வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ப்ராக்கெட்டில் வந்து யூஸிங் ஆவரேஜ் பீரியட் மெத்தட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிப்போம். ரைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபார்முலா வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஃபார்முலா வந்து ரைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் amount of drawings into rate of interest into average period divided by 12 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிப்போம். இப்போ வந்து இந்த சம்மில் வந்து நமக்கு பிகினிங்கில் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிகினிங் ஆஃப் ஈச் ஆஃப் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப் இயர்னால் வந்து 1 இயரில் 2 டைம் வந்து வித்ட்ரா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம வந்து டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் 1 டைமில் வித்ட்ரா பண்ணது 18,000, அது கூட 2 வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 0 0 0 8 2 16 6 பேலன்ஸ் 1 1 2 2 2 + 1 3. அப்போ டோட்டலாக 1 இயரில் அவர் எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்காரு அப்படின்னா 36,000. இதுதான் வந்து அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிப்போம். ஸோ 36,000 இன்ட்டு இதுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 10% per annum கொடுத்துருக்காங்க. அப்போ 10 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிகினிங் ஆஃப் ஈச் ஆஃப் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ பிகினிங் ஆஃப் ஈச் ஆஃப் இயர் அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் பீரியட் எவ்வளோ அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா 9 அப்ளை பண்ணோம் டிவைடட் பை 12. இது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ வந்து 9 டிவைடட் பை 12 வந்து தேர்டு டேபிள் எடுத்து கேன்சல் பண்ணலாம். இங்கே வந்து 9ல் வந்து 3 வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 3 டைம்ஸ் தான் இருக்கும். இங்கே 12ல் வந்து 3 வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 4 டைம். அப்போ இதை வந்து 3/4 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 0 இதுவும் கேன்சல் பண்ணுவோம், இந்த 0 கேன்சல் பண்ணுவோம். இப்போ வந்து 360 டிவைடட் பை 4 இன்ட்டு 3. ஸோ 360 டிவைடட் பை 4 போட்டோம் அப்படின்னா இப்போ இந்த 4 கொண்டு 36 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 டைம்ஸ் வரும். இங்கே 0 இருக்குது. 90 இன்ட்டு 10 இன்ட்டு 3. இப்போ 10 இன்ட்டு 3 வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 30 இன்ட்டு 90. இப்போ 90வும் இன்ட்டு 30 மல்டிப்ளை பண்ணுறோம். 0 வரும், 0 வரும், 0. 9 3s are 27. 0 0 7. அப்போ 2700 rupees கிடைக்குது. இதை வந்து பிகினிங்கில் வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன் தி மிடில் ஆஃப் ஈச் ஆஃப் இயர் எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட் வந்துக்கலாம் இன் தி மிடில் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். ரைட் பண்ணிவிட்டு அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் வந்து 36,000 தான். ஸோ 36,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. 10 divided by 100 into in the middle of the each of year அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் பீரியட் எவ்வளோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா 6 அப்படின்னு சொல்லியிருக்கோம். 6 divided by இந்த 12 வந்து அப்ளை பண்ணிடுவோம். 6/12 வந்து 1/2 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். இந்த 0 இது கேன்சல் பண்ணலாம், இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 2 கொண்டு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து 1 டைம்ஸ் வரும். இங்கே வந்து 116. 16ல் வந்து 2 வந்து 8 டைம் வரும். இங்கே வந்து 2 zeros இருக்குது. ஸோ நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ₹1800 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து எட் தி எண்ட் ஆஃப் ஈச் ஆஃப் இயர் அதுக்கு வந்து கால்குலேட் பண்ண போகிறோம், இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். எட் தி எண்ட் ஆஃப் ஈச் ஆஃப் இயர் அதுக்கு வந்து ஆவரேஜ் பீரியட் வந்து எவ்வளோ அப்படின்னா 3. ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் வந்து 36,000 into rate of interest வந்து 10%. 10 divided by 100 into average period வந்து 3 divided by 12. ஸோ இந்த 3 divided by 12 வந்து தேர்ட் டேபிள் வந்து 1 டைம்ஸ் இருக்குது. இங்கே வந்து 4 டைம்ஸ் வரும். அப்போ 1/4 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். இந்த 0 இது கேன்சல் பண்ணுவோம், இந்த 0 வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். 3600 into 1 divided by 4. இப்போ 36ல் வந்து 4 வந்து எவ்வளோ டைம்ஸ் வரும் அப்படின்னா 9 டைம் வரும். இங்கே 2 zeros இருக்குது. ஸோ 900 தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்.